ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா, மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார், பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்றைக்கி பார்த்தோம்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்குது. சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது. அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்குது. அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் வரலும் ஒரு நாள்னு கணக்கு. அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும், இன்றைய நாள் ஃபுல்லாக. அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 2 நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் 3 நாள் வர்றதா கணக்கு. இதனால் இது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள். இதை இது பார்க்குறவா, அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா, பொது காரியங்களை பார்க்குறவா, இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயகர் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஆனால், ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது, அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன், அவர் ஸ்ரீ மடத்தினுடைய இதில் இருக்கார். அவர் தான் ஹெட்டாக இருக்கார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர். அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார். இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர், 45வது பட்டம். இவர் இப்போ 46வது பட்டம் இந்த பக்கம் போயின்னு இருக்கார் நல்லபடியாக. 11ஆம் தேதி சஷ்டி விரதம், 11/7/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆணி திருமஞ்சனம் வருது. 12ஆம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 தரம் தான் வரும். திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும் பொழுது, மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய
விநாயகருக்கு வந்து பாலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. உங்களுடைய நேம், பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டு, லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, ஏன்னா பாதி பேர் பார்த்தோம்னா 40 வயசு 45 வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசீரிஷம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பா. மிருகசீரிஷம் மிதுன ராசின்னு நினச்சின்னு இருப்பா. பார்த்தா ரிஷப ராசியில் இருப்பா. அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் 45 வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் இதை வச்சுட்டு. அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம், இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது. என்ன அப்படின்னா, சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாய் மேஷத்தில், குரு ரிஷபத்தில், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதனும் சுக்கிரனும், அப்படியே இந்த 8 கிரகங்களும் வரிசையாக ஒரு 6 ராசிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது போல் அது வந்து கிரக மாளிகா யோகம் கண்டினியூஸாக இருக்கிறதுனால, மாலைகள் தொடுத்தது போல் கிரகங்கள் மாலைகளை போல் தொடுத்திருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யோகம் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியே போகிறதும், தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் 11ஆம் தேதிக்கு மேலே. அதற்கு பிறகு பார்த்தேனால் திக்பலம் பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். சனி பகவான் ஆட்சி பெற்று போய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். எல்லா விதமான விசேஷங்களும் எது நினைத்தாலும் வெற்றிகரமாக நினைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும். ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 11 இருக்கார். நீங்கள் நினைச்ச பதவியை அடைய முடியும், நினைத்த இடத்தை அடைய முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா புதிய வேலை, தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து நல்லா எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. 3ஆம் இடத்தில் சூரியன் தன் நட்பு வீட்டில் இருக்கிறது விசேஷம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தை பிராப்திக்காக இருக்கிறவங்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்களேனால் சந்திர பகவான் பூச நட்சத்திரம், அதாவது கடகராசியில் ஆரம்பிக்கிறார். 9ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால 9 மணி வரலும் சந்திர பகவான் கடகராசியில் இருக்கார். அதற்கு பிறகு அதாவது 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். திக்பலம் இல்லை, 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர திக்பலம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். அதாவது செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் திக்பலம், சந்திரன் ஆட்சி பலம், சனி ஆட்சி பலம் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது. இதை தவிர பார்த்தேனால் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல 11ஆம் தேதி 11/7/2024 அன்றைக்கி காத்தால ஒரு மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த அதாவது 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பதவி புகழ் நல்ல ஒரு ஏற்றத்துடன் காணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 14/7/2024 காலை ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக என்ன, கேதுவோட சம்பந்தம், ராகுவினுடைய பார்வை, கேதுவோட சம்பந்தம் குருவுடைய பார்வையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும், புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் அடையக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும். சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ஏன்னா 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து சூரியனுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் இடம்னு சொன்னால் அஷ்டமி, சப்தமி, அஷ்டமி 5ஆம் இடத்துல வந்துடுறார். சப்தமி அஷ்டமி அந்த காலகட்டம் வந்துடுறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்சு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்.